இஸ்ரவேல் முழுக்க வாதை வரும், அது எலியாய் இருக்கிற வீட்டுக்குள் மட்டும் வரவே வராது. தேவன் உன் வீட்டுக்குள் இருந்தால் எந்த வாதையும் உன் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இது வராது. எதுக்கு சொல்றேன்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு மத்திய 24 தெளிவா சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்த வார்த்தை, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பயப்படாதீங்கன்றார். ஏன்? இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அதெல்லாம் வெளியே நடக்கும், உள்ள வராது. வாத வெளியே தலைப்பிள்ள சாகும், ஆனா ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் வராது. வெளியே குதிரைக்கு கூட புல்லு கிடைக்காது, ஆனா உள்ள மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி ஒரு வீட்டுக்குள் நிரம்பி இருக்கும். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூடவே இருக்கிறார். அவர் உங்களை என்னையும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, உங்க வீட்டுக்குள்ள தேவன் இருக்கணும், அதான் முக்கியம். வீட்டுக்குள்ள பிக் பாஸ் இருந்தாருன்னா வராது. நான் சொல்றது சரியா இல்லையா? ஆமாவா இல்லையா? வீட்டுக்குள்ள பிக் பாஸ் இருந்தா வராது, பாக்கியலட்சுமி இருந்தா வராது. நீங்க என்னன்னு தெரியாம தானே பாக்குறீங்க. அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. அவங்க வீட்டில எல்லாம் பாக்கியலட்சுமி 7 மணிக்கு மேலே வருவாங்க. அவங்களோட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படித்தானே? வீட்டுக்குள்ள சீரியல் ஓடுறது, குடும்பமே உட்காந்து 4 மணி நேரம் டிவி பார்க்குது. அவன் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா கார்ட்டூன் பார்க்குறான். அவன் டியூஷன் போனவொடனே இவங்க உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க. இவங்க முடிக்கும் போது அவர் வந்துடுறாரு. அவர் ஐபிஎல் பார்க்குறாரு, WWF பார்க்குறாரு. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே எந்த பஞ்சமும் வராது. எப்படி வராது? வரும். உன் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். வீட்டுக்குள்ளே முதல் தேவன் இருக்கணும்ல, குடும்ப ஜபம் இருக்கணும்ல, பைபிள் வாசிக்கணும்ல. கேட்டு பாருங்க, ரொம்ப பிஸி. நான் காலைல பைபிள் வாசிச்சிங்களா? 7:30 மணிக்கு டியூட்டி. 7:30 மணிக்கு டியூட்டி போனால் 1/2 மணி நேரம் பைபிள் வாசிட்டு போக மாட்டீங்களா? முன்னாடி எழுந்திரிச்சு ஏன் போக மாட்டீங்க? அந்த பிள்ளைங்க பாவம். 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை 5:30 மணிக்கு போதா இல்லையா? பஸ் ஏறி போதா இல்லையா? 5:30 மணிக்கு தானே போகுது. பாதி தூக்கத்தோடு தானே போகுது. அப்படியே போகுது பிள்ளை. அதுவும் பாதி வாயில் வச்ச பிரெட்டோடையே போகுது. மிச்சம் மீதியே போகும்போது தான் மென்னுக்கிட்டே போகுது. அது இறங்கி பார்க்குது, ஓ வாயில் பெட் இருக்கா அப்படின்னு பார்க்குது. காலையில் 5:30 மணிக்கு அந்த பிள்ளை எழுந்திரிச்சு போகுது. நீங்கள் எழுந்துச்சு இப்போ பைபிள் வாசித்தா என்ன? 7 மணிக்கு டியூட்டி இருந்தால் 5 மணிக்கு எழுந்து வாசிங்க. ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ போகிற உங்கள் சரீரத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வீர்களானால், நித்தியமாய் வாழ போகிற ஆத்மாவுக்கு நீங்கள் எவ்வளவு வேலை செய்ய வேண்டி வரும்? நீங்கள் எவ்வளவு சம்பாரிச்சு, என்ன வீடு வாங்கி, என்ன நகை வாங்கி, எவ்வளவு சேர்த்து வச்சு, சுற்றி ரப்பர் மரம் வச்சு, நடுவில் வீடு கட்டி, ஈச்சேரி போட்டு வாசலில் படுத்தாலும் செத்து போவீங்க. கன்ஃபார்மாக சாவீங்க. 70 இல்லை 80 இல்லை. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. ஆனால் உங்ககிட்ட சாகாத ஒன்று இருக்கு, உங்கள் ஆத்மா. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உங்கள் வீட்டுக்குள்ள வாதை வரக்கூடாதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ள முதல்ல தேவன் இருக்கணும். தேவன் உலாவுகிறவராக இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வீட்டில் ஜபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. சபைக்கு வந்துட்டு போகிறதையே பயங்கர ஸ்பிரிச்சுவலாக நினச்சிக்கிறிய. நாங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். என்ன போயிட்டு வந்தியா சர்ச்சுக்கு? 2 மணி நேரம், அதுவும் 1/2 மணி நேரம் லேட்டாக வரிய. கார் பார்க்கிங்கு 10 நிமிஷம் தேடுறிய. அதில் ஒரு சிலர்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர். மனைவியை இறக்கி விட்டுட்டு வெளியே இருக்கான். அவர்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர். மனைவிகிட்ட சொல்லிடுறாரு, நீ போயிட்டு வரும்போது ஃபோன் அடி. நீங்கள் எங்கே இருப்பீங்க? ஒரு சின்ன வேலை இருக்குது, இங்கே முடிச்சுட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். பரலோகத்துக்கு அப்படி தான் நடக்கும் மகனே. உன் மனைவி மேலே போகும், மனைவி சொல்லணும் நீ போய் வேலையை பார்த்துட்டு வா, நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடும் வருகையில். நிறைய பேர் இருக்கான். நான் உங்களை சொல்ல, நீங்கள் தப்பா எடுத்துக்கு போய் நான் பஹ்ரைனை பேசுகிறேன்னு. நான் பேசுகிறது எல்லாமே அந்த பக்கம் உள்ள ஒரு தீவை பற்றி. நீங்கள்லாம் தங்கம், சரியா? ஏதோ நீங்களே ஒரு தடவை கூப்பிட்ருக்கிய நம்ம எதையாவது பேச. ஒரு சர்ச்சுக்கு வர்றதுல ஒரு உண்மை இல்லை, ஜெபம் பண்ணுறதுல ஒரு உண்மை இல்லை. எத்தனை பேர் பர்சனல் ப்ரேயர் வச்சுருக்கிய டைம்? காலைல எழுந்திரிச்சு எத்தனை பேர் ஒரு 1/2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிய? சொல்லுங்க. ஓ ரொம்ப பிஸி. இயேசுநாதரை விட பிஸியாக இருக்கிய. என்ன செய்யலாம்? அவரே அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் ரொம்ப பிஸி, ரைட். பைபிள் வாசிக்கிறீங்களா? கிடையாது. அதுவும் கிடையாது. குடும்ப ஜெபம் இருக்கா? கிடையாது.
ஆனால் குடும்பமாக பரலோகத்துக்கு போகணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இனி எப்படியோ இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ, இந்த சில நேரத்தில் பையன்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, போனது போட்டோம், எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு மாதமாவது என்ன செய்ய, ஒழுங்காக படி அப்படிம்பீங்கள. அதைத்தான் உங்களுக்கும் திருப்பி சொல்கிறேன். போனது போட்டோம், இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் வாசப்படியில் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு, எப்போ உள்ளே வருவார்னு தெரியாது. இந்த இருக்கிற கொஞ்ச காலமாவது தேவனுக்கு உண்மையாக இருங்க. இன்னைக்கு போய் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரே ஒரு அதிகாரம் வாசிங்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளோட உட்காந்து. இதுதான் உங்கள் குடும்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். தனிப்பட்ட முறையில் ஒரு அரை மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க. காலையில் 7 மார்னிங் எழுந்துறீங்க. யோசித்து பாருங்க, பஹ்ரைனுக்கு விசா கிடைக்குது, வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னா 3 மணி நேரம் ஏர்போர்ட்டில் காத்து கிடக்குறீங்க. இங்கேருந்து ஏஜென்ட்டுக்கிட்ட போய் 2 நாள் 3 நாள் 1 வாரம் காத்து உட்காந்துருக்கிய. சிலர்லாம் பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமையே 1 வருஷமெல்லாம் உட்காந்துருக்கிய. ஒரு வேலை கிடைக்குது பஹ்ரைன்லங்கிறதுக்கே இவ்வளோ தூரம் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா பரலோகத்திலுமே இடம் கிடைக்க போதே. அதுக்கு நாம் எவ்வளவு காத்திருக்கணும் தேவ சமூகத்தில். ஒரு அரை மணி நேரம் டெய்லி காலைல காத்துருங்க தேவ சமூகத்தில். ஒரு அதிகாரம் வாசிங்க. இவ்வளவு கூட நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இல்லைன்னா எப்படி தேவன் கொண்டு போய் பரலோகத்தில் வைப்பார் சொல்லுங்க? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். அதனால் இந்த அப்படி உங்கள் அறிவுபூர்வமாக யோசித்து இந்த பஞ்சத்தில் என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. பணம் இருக்கும், பொருள் இருக்காது. என்ன பண்ணுவிய? கொரோனாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் காசு இருந்துச்சு, கடை மூடிட்டான், என்ன வாங்க முடிஞ்சிச்சு? அதை விட மோசமான கண்டிஷன், உணவே இருக்காது, பொருளே இருக்காது. நான் உங்களுக்கும் எனக்கும் போஷிக்கிறவர் ஒருத்தர் மேலே இருக்கிறார். அவர் ஒருவேளை மனுஷனே உங்களுக்கு போஷிக்க முடியாவிட்டால் காகங்களை கொண்டு போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். காகமே இல்லையாவது பறக்க முடியாத சிச்சுவேஷன் வந்துட்டா ஒரு சாரிபாத்தின் விதவையின் வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு விதவையின் வீடும் இல்லாத வனாந்தரமாக இருக்குமானால் காக்காவும் பறக்க முடியாதுன்னா பரலோகத்திலிருந்து தூதன் கையில் அடையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை பஞ்சத்தில் விடவே மாட்டார். ஆனால் நாம தேவனோட இருக்கணுங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் தேவன் இருக்கிறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு ஒரு இடம் இருக்கணும். யோசித்து பாருங்க, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். புறஜாதியார் வீடு கட்டும் போது பூஜை அறைன்னு ஒன்று வச்சு கட்டுறாங்க. அவங்க கடவுளுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க வீட்டில். மற்ற இஸ்லாமியர்களை பாருங்கள், அவங்களுடைய குரான், அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும், ஒரு பாய் இருக்கும், அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஷெல்ஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் யூதர்களை போய் பாருங்கள், தோரா வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் எங்கேயாவது பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதா? முதல்ல பைபிள் இருக்குதா? என்னைக்காவது பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கீங்களா? வீடு கட்டும் போது கிச்சன் பெருசாக வைங்க, சிங்க்கு பெரிய சிங்காக வைங்க, அப்புறம் ஃப்ரிட்ஜு பெருசாக வாங்குங்க, டபுள் டோர் போட்டு வாங்குங்க, காரு பெருசாக 7 சீட்டர் வாங்குங்க, ஹால் பெரிய சோஃபா போடுங்க. எல்லாம் இவ்வளோ பிளான் பண்ணி வாங்குறீங்களே, தேவனுக்குன்னு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கா உங்கள் வீட்டில்? முதல்ல ஜெபம் பண்ணுறீங்களா? பைபிள் வைக்க ஒரு இடம் இருக்கா? டிவி மேலே கிடக்கும், சோஃபா மேலே கிடக்கும், வேறு எங்கேயாவது கிடக்கும். சர்ச்சுக்கு வரும்போது குடும்பமே பைபிள் தேடுறது. பைபிள் எங்கே? பைபிள் எங்கே? அதுக்கு பையன் கேட்குறான், போன வாரம் வந்து எங்கே வச்சிங்க? போன வாரம் வச்சவன் இந்த வாரம் வரைக்கும் என்ன செய்யலை? தேடவே இல்லை. பாதி வீட்டில் பைபிள் நிர்வாணமாக இருக்குது, 2 பக்கமும் அட்டையே கிடையாது. நிறைய பேர் வீட்டில் ஆதாம் பழம் சாப்பிட்டதே இல்லை, 4ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது, முதல் 3 அதிகாரமே இல்லை. இதில் வேற உங்களை பரலோகத்தில் கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆயத்தப்பட்டீங்கன்னா பிழைச்சிய ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பு தான் கொடுப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உங்கள் காதுக்கினியே பேசிட்டு காசு வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கான். ஏமாறாதிய, அடுத்த வருஷம் ஆண்டவர் நீ நினைத்த காரியத்தை செய்வார். ஏன் இந்த வருஷம் ஏன் செய்ய மாட்டார்? இப்படி பேசுறதெல்லாம் நம்பாதிய. உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவன் சொல்றதை விட என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்வார். ஆனால் நீங்களும் தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக இருந்தால் மட்டும் போதும், சகலவற்றையும் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், இந்த பஞ்ச காலத்தில் நீங்கள் செய்ய போகிற சுவிசேஷம். ஒன்று நீங்கள் ஆயத்தப்படுறது, 2வது நீங்கள் செய்ய வேண்டிய சுவிசேஷம் என்ன தெரியுமா? இல்லாதவர்களை போஷிக்க போகிறீர்கள், இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறீங்க. இதன் மூலமாகத்தான் கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் ருசிக்க போகிறார்கள்.
எப்படி ருசிப்பாங்க அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஆண்டவர் நிறையா கொடுப்பார். இப்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் பல்கி பெருக பண்ணுவார், நிறைய தருவார், நிரம்பி வழிய பண்ணுவார். ஆனால் எதுக்கு தெரியுமா? நீங்கள் புசித்து திருப்தி அடைந்து உங்கள் வீட்டுக்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, அது எல்லாம் இருப்பான்ல, அவனுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க. அப்படி கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் எப்படி திறப்பார் தெரியுமா? இந்த காலத்தில், இவ்வளவு பஞ்ச காலத்தில் தனக்கு உண்டானவற்றிலும் ஒருத்தன் கொண்டாந்து கொடுக்குறானே, இவனே இவ்வளவு அன்பாய் இருப்பானால் இவனுடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார், இவனை உருவாக்கின தேவன் எப்படி இருப்பார்னு அதன் மூலமாய் அவர்கள் தேவனை தெரிந்து கொள்ள போகிறார்கள். சோதோமில் இருந்த பாவம் என்ன தெரியுமா? பெரிய பாவம். நம்ம எல்லாருக்கும் ஓரின சேர்க்கைன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் பைபிள் சொல்லுது, எசேக்கியேல் 16:49 அவங்ககிட்ட நிறைய ஆகாரம் இருந்துச்சான், நிறைய எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டு இருந்துச்சு, ஆகார திரட்சி. கீழே சொல்கிறாரு, அவன் எளியோரை நினைக்கவில்லைன்னு இருக்கு, எளியவர்களை பலப்படுத்தவில்லைன்னு இருக்கு. 16:49 இருக்கு. அந்த வசனம் வாசிங்க. கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபம் ஆகிய இவைகளே சோதோமின் அக்கிரமங்கள். சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவகிட்ட ஆகார திரட்சி இருக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுக்கல. அதுதான் முக்கியம். நீங்க உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, கொள்ளு பேரனுக்கு இப்ப சேர்த்து வைக்கிற காலம் இது அல்ல. உங்களை தேவன் போஷிப்பார், உங்களை கைவிட மாட்டார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் திருப்தியாய் போஷிப்பார். மீதம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு கொடுங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு போஷித்த ஆண்டவர் நாளைக்கும் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் எங்கே இருந்தோம், கர்த்தர் நம்மளை எப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். எவ்வளோ குறைவுள்ளவர்களாக இருந்தோம், எவ்வளோ நிறைவாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. 3 வேளை சாப்பிட்றோமே, அதுவே பெரிய ஆசீர்வாதம் தானே. எத்தனையோ பேருக்கு உக்ரைனில் பாருங்கள், உலகத்துக்கே கோதுமை கொடுத்தவன் இன்னைக்கு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறான். எத்தனையோ நாடுகள் அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் இன்னும் கர்த்தர் நம்மை தலைமுறை ஆசீர்வச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம தாய் தகப்பனை ஆசீர்வச்சார், நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு, நம்ம மூலமாக நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுக்கறதுனால நீங்கள் ஏழையாக போகிறதே கிடையாது. ஒரு குடும்பத்தை போஷிக்கிறதுனால நீங்கள் ஏழையாக போகிறது கிடையாது. நீங்கள் தேவனுக்கு கடன் கொடுக்கிறீர்கள், அதுக்கு ஆண்டவர் வட்டியும் முதலமாக திருப்பி உங்களுக்கு இங்கேயும் கொடுப்பார், மறுமையிலும் கொடுப்பார். அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்றாலே சர்வீஸ், கிறிஸ்தவம் என்றாலே கொடுத்தல், சர்வீஸ். அதுதான் முக்கியம். இந்த கடைசி காலத்தில் தான் கிறிஸ்தவர்கள் ரொம்ப என்னவாயிட்டாங்க, கஞ்சமாயிருச்சு. யாருக்கும் கொடுக்குற பழக்கமே இல்லை. ஒரு புடவையை கூட எடுத்து யாருக்கும் என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறதே இல்லை. புடவை ஒரு வேளை கிழிஞ்சிட்டா கூட அது கரித்துணியாக மாறி, அதுக்கப்புறம் அது மிதியடியாக மாறி, அந்த வீட்டில் சுற்றி ஏதாவது ஒரு ரூபத்தில் அது வந்துக்கிட்டே இருக்குமே ஒழிய அந்த துணி வேறு யாருக்கும் என்ன செய்யாது, போகவே போகாது. நம்மால் இருக்கான், எதையுமே பாருங்க யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஏன்னா எதுக்காவது உதவும், என்னைக்காவது உதவும், அதை தூக்கி மேலே வை, கட்டிலுக்கு அடியில் வை. ஆனால் வெளியே மட்டும் அது என்ன செய்யாது, போகவே போகாது. யாருக்கு உதவும், என்னைக்கு உதவும் கேட்டு பாருங்க. அவன் வச்சிருந்த டிவிஎஸ் 50 அருந்து போன செயினை வச்சிருக்கார் ஒருத்தர். எதுக்குப்பா, என்னைக்காவது உதவும். நீ தான் காரே வாங்கிட்டியாப்பா, இதுக்கப்புறம் எப்படிப்பா உதவும்? என்னைக்காவது உதவும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு கூட்டத்துக்கு கொடுப்பதற்கு. உங்கள் வீட்டு வாசலில் எத்தனையோ பேர் சாப்பிட முடியாமல் இருக்கிறான், கஷ்டப்படுறவன் இருக்கான், இல்லாதவன் இருக்கிறான், ஏழை இருக்கிறான், அவனுக்கு கொடுங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், கஷ்டப்படுறது கிறிஸ்தவம் மட்டும் இல்லை, பசி கிறிஸ்தவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொது இல்லையா? சிலர்லாம் ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த போய் நம்ம டிராஃபிக்கில் நிற்போம் நம்ம ஊர்லலாம், யாராவது வந்து கஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. நம்ம அப்போ தான் அவனுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். பார்த்தீங்களா, இவன் ஆள் நல்லா தானே இருக்கான், ஏன்னா அவன் பில்கேட்ஸ் அவன் நிற்கிறாங்க. அவனை பார்க்கும்போது அவனுக்கு என்ன உடம்பு நல்லா தானே இருக்குது, வேலை செய்து பிழைத்தால் என்ன, நீ கொடுக்க போகிற ₹1 இந்த ஹிஸ்ட்ரி தேவையா, இந்த பயாலஜி பயோகிராஃபிலாம் உங்களுக்கு தேவையா, ஒன்று குடு, இல்லை கதவை மூடிட்டு போயிட்டே இரு. அவனை பார்த்துட்டு பார்க்கறதுக்கு அவன் பிச்சைக்கார மாதிரியே இல்லையே, எப்படி இருக்கார் அவர் பார்க்கறதுக்கு? எலான் மாஸ்க் மாறு வேஷத்தில் வந்து நிற்கிறாராங்க. அதுக்கு உட்காந்து அவன் ஹிஸ்ட்ரியை தேடுறது, அவன் ஜாகிரஃபியை தேடுறது. கவனிச்சுக்கொள்ளுங்க,
ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அல்லேலூயா. உங்கள் வீட்டு வாசலில் எத்தனையோ கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. இந்த 2 வேலையை நீங்கள் செய்யணும். ஒன்று, நீங்கள் ஆவியிலே பலப்பட வேண்டும். இன்னொன்று, எளியவரின் கரங்களை பலப்படுத்த வேண்டும். இது 2 தான் 3வது முத்திரையின் காலத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ தொடங்கிருச்சு. இதுதான் அடுத்து நடக்க போகுது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளமும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அவைகளுக்கு நடுவே சபை பலப்பட வேண்டும். கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் பைபிளில் உள்ள சத்தியம். இதை ஃபாலோ பண்ணால் வருகையில் போவது எளிது. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிப்போமா தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். பாஸ்டர் சொன்ன நேரத்துக்கு நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். எல்லாம் கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். இந்த இயேசுவின் வருகையில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். இதெல்லாம் அவர் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் நடக்கும் என்று சொன்ன அடையாளம். வேற இப்போ எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒருமனப்படுங்க. இது உங்களுக்கான நேரம், ஜெபிக்கிற நேரம். இது வேற எதுக்கான நேரமும் கிடையாது. இப்போ இயேசு வரும்போது நீங்கள் இந்த வருகையில் பிரவேசிப்பீர்களா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய பாவங்களுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையை என்னை ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மீட்க விரும்புகிறார். ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவங்களில் புதுசாக இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த இயேசு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்கள் இருதயத்தை முழுசாக இயேசு கையில் ஒப்படைச்சு, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையை என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இயேசு உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உங்களுடைய மனம் திரும்புதல் மட்டும்தான். வேறு எதையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கலை. ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுங்க. 2வது, நான் இந்த சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த சத்தியங்கள்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் வருகையில் போகணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, மிக முக்கியமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். அந்த ஞானசானம் எடுக்காமல் நீங்கள் வருகையில் போகவே முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒருவேளை ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த கள்ளன் ஞானசானமே எடுக்கலையே, அவன் எப்படி போனான்? அவனுக்கு அன்றைக்கி ஞானசானம் எடுக்க நேரம் இல்லை, அவன் கடைசி நிமிஷத்தில் இருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். அது ஆவிகள் இளைப்பாறுகிற ஸ்தலம். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறது பரலோகம், ஹெவன், பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம். அங்கே போகணும்னா நீ தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எடுத்திருக்கணும். குழந்தையில் எடுத்தது ஞானசானம் ஆகாது. அதை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. வேதத்தில் ஒரு குழந்தைக்கும் வேதத்தில் ஞானசானம் கொடுத்ததே கிடையாது. அது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு முறைமை. அந்த முறைமையை பரலோகம் அங்கீகரிக்காது. குழந்தைகளுக்கு ஞானசானம் அவசியம் இல்லை. பெரியவங்களுக்கு தான் நீ விசுவாசம் உள்ளவனாக்கி ஞானசானம் பெறணும்னு பைபிள் சொல்லுது. உங்களில் ஒருவேளை அப்படி தண்ணியில் மூழ்கி யாராவது ஞானசானம் எடுக்காமல் இது வரைக்கும் இருந்தீங்கன்னா, நான் அந்த வருகையில் போகணும், கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறாரு, நீங்கள் உணர்த்தப்பட்டீங்கன்னா இன்றைக்கி உங்களை ஞானசானத்துக்கு ஒப்புக் கொடுங்க. உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நான் ஞானசானத்துக்கு என்ன ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்களுடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இங்கேயே உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார்கள். இங்கே சபையிலேயே உங்களுக்கு கொடுக்க. எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். ஒப்புக் கொடுக்குறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி எடுக்கலை, நான் எடுக்க விரும்புகிறேன்னு யாராவது இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சரி, நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசியாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் குடும்பமாக இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஒரு தரிசனத்தோடு நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை வருகையில் கூட்டிகிட்டு வரணும். நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வரணும். அப்படி ஒரு தீர்மானத்தோடு கூட அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்கெல்லாம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி